இனிய உறவுகளுக்கு வணக்கம். முட்டு வலி அப்படிங்கிறது கடுமையான ஒரு விஷயம். அதெல்லாம் அப்பப்போ வந்துட்டு இருந்தது, இப்போ டெய்லி வலிக்குது. என்னென்ன டாக்டர்கிட்ட போனாலும் அப்போதைக்கு வலி குறையுது, திரும்ப திரும்ப வருது. இந்த வலினால வீட்டு வேலை செய்ய முடியறதில்ல, நைட்டு நிம்மதியாக தூங்க முடியறதில்லன்னு சொல்லிட்டு நமக்கு நிறைய வலிகள், முட்டுல வலி, பின் முதுகில், ஷோல்டர் ஜாயிண்டில், கை முட்டுகளை, விரல் முட்டுகள்னு சொல்லி நம்ம எல்லா பக்கமும் வலியால் அவதிப்படுறோம். அப்போ என்னென்ன மாதிரி உணவுகள் சாப்பிட ஆரம்பிச்சா உங்களுடைய பல வருஷம் முட்டு வலி மாயமாக மறைஞ்சு போகும் அப்படிங்கிறதான் இது. மிக அழகாக சிம்பிளாக நம்ம எல்லாருக்கும் புரிகிற மாதிரி என்னென்ன உணவுகள் நம்ம முட்டு வலியெல்லாம் குணப்படுத்தி எலும்புகள் போன் டென்சிட்டி இன்க்ரீஸ் பண்ணி சைனவல் ஃப்ளூயிடை உருவாக்கி இந்த வலியை நிரந்தரமாக குணமாக்குங்கிறத சொல்லிடுறேன். நம்பர் 5, கீரை வகைகள். நீங்க எந்த கீரைனாலும் சாப்பிடுங்களா. முருங்கைக்கீரை, வெந்தயக்கீரை, பண்ணைக்கீரை, சிறுகீரை, அகத்திக்கீரை, பொன்னாங்கண்ணி, கரிசலாங்கண்ணி கீரை, நீங்க என்ன கீரைனாலும் சாப்பிடலாம். கீரையில் இருக்க கால்சியம் உணவு ரொம்ப நல்லது, முட்டுகளை உறுதியாக்கும். பிளஸ் ரத்தத்துல கிருமிகள் தேங்க விடாம உங்களை பாதுகாத்துக்கும். ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ்ங்கிற வியாதியெல்லாம் வராம பாத்துக்கிறது இந்த கீரை வகைகள் அப்படிங்கறது ஞாபகம் வச்சுக்கணும். 4வது, மாட்டுப்பால். நிறைய பேர் இப்ப மாட்டுப்பால் சாப்பிட்டா அப்படி வரும், அல்சர் வரும். அது குளிர்ச்சியான விஷயம் அப்படிங்கிறது ஒரு விஷயம். வெள்ளை சர்க்கரை சேர்க்கக்கூடாது. சுத்தமான மாட்டுப்பால் காலையில் 1 டம்ளர், ஈவினிங் 1 டம்ளர். உங்க பால்காரர் என்ன தண்ணி கலந்து கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை. மாட்டுப்பாலை நம்ம காய்க்கும் போது ஒரு ஆடை விழுகும், அது ஒரிஜினல் பால். அதுல வெள்ளை சர்க்கரை மற்ற தேவையில்லாத விஷயங்களை கலந்து குடிச்சிங்கன்னா அதோட மருத்துவ குணம் ஃபுல்லா போயிடும். பால் நீங்க குடிக்கும்போது அதுல 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், நம்ம மஞ்சளை போட்டு அரைச்சது, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், கொஞ்சம் 2 சிட்டிகை மிளகு பொடி போட்டு சூடா காலையில ஈவினிங் அப்படின்னு குடிக்கிறது ரொம்ப நல்லது. அதிக கால்சியம் உள்ள ஒரு அருமையான உணவு, முட்டு வலி குணப்படுத்துறதுக்கு நல்ல ஹெல்ப் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். நம்பர் 3, 3வது விஷயம், நெய் மற்றும் வெண்ணெய். இது என்ன பண்ணும், எலும்புகளை எந்த விதத்தில் உறுதிப்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு உடம்புல நீங்க கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால் சேர்த்துக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் எலும்பு தேய்மானம் வராது. சைனவில் ஃப்ளூயிட் உருவாகும். இப்போ நீங்க சைனவில் ஃப்ளூயிட்னா நம்மளுடைய இந்த 2 எலும்புகளுக்கு இடையில நம்ம பண்ணும்போது நமக்கு வரக்குன்னு இந்த எலும்புகள் உரசுற சவுண்டு கேட்கறது இல்லை. இந்த முட்டுகளை நீங்கள் பண்ணும்போது அந்த 2 எலும்புகள் உரசும் போது நமக்கு அந்த வரக்குன்னு சவுண்டு கேட்கல. காரணம் அந்த மஜ்ஜைன்னு சொல்லுவாங்க. இது குட் கொலஸ்ட்ரால் எடுக்கிறவங்களுக்கு, மட்டன், நெய், வெண்ணெய் இந்த மாதிரி எடுக்கிறவங்களுக்கு தான் இது நல்லா உருவாகும். அதனால தான் அந்த காலத்தில் முட்டு வலி வந்துச்சுன்னா ஆட்டு எலும்பு, ஆட்டுக்காலை டெய்லி சூப்பு போட்டு அந்த சூப்பை ரெகுலராக குடிக்க சொல்லுவாங்க. நல்லா அந்த மஜ்ஜை, சைனோவில் ஃப்ளூயிட் எல்லாம் உருவாகிறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப்பாக இருக்கும். ஸோ இந்த நெய் உருக்கி சாப்பிடணும். நாங்கள் எங்களோட பேஷண்ட்டுக்கு விடியற் காலையில் வெறும் வயிற்றுல வெண்ணெயை வாயில் போட்டு சுடுதண்ணி ஊற்றி குடிச்சு இந்த மாதிரி வெண்ணெய் சாப்பிட பழகும். அவ்வளோ ஒரு அல்சர், கேன்சரை குணப்படுத்தக்கூடியது. கிருஷ்ண பகவான் சாப்பிட்ட ஒரு உணவு. ஸோ இந்த நெய் மற்றும் வெண்ணெய் உங்களுக்கு எலும்புகள் உறுதியாக இருக்குது, சைனோவில் ஃப்ளூயிட் உருவாகிறது மிக மிக முக்கியமான விஷயம். அதனால தான் சித்தர்கள் 100 வருஷம் உயிர் வாழணும்னா நீர் சுருக்கி, நெய் உருக்கி, மோர் பெருக்கி சாப்பிடணும். நெய் நாட் ஓன்லி போன் ஸ்ட்ரென்தனிங் மட்டும் கிடையாது, உங்களுக்கு அல்சர், கேன்சர், பைல்ஸ், மலச்சிக்கல், ஃபிஸ்டுலா இந்த மாதிரி நிறைய வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய, ஆயுசை அதிகரிக்கக்கூடிய ஒரு விஷயம். 2வது இந்த பன்னீர் அப்படிங்கிற பாலாடை கட்டி. இது நீங்கள் இந்த ஆவின் கடையில எல்லாம் போய் கேட்டிங்கன்னா அந்த பன்னீர் கிடைக்கும். இதில் நீங்கள் பன்னீர் பட்டர் மசாலா, கடாய் பன்னீர், பன்னீரில் நீங்கள் மற்ற வெஜிடபிள்ஸ் போட்டு பண்ணுற மிக்ஸ் வெஜ்ஜி இந்த மாதிரி நிறைய பண்ணலாம். நாங்களாம் வெரைட்டியான ரெசிபிஸ் இதில் செஞ்சுட்ருக்குறோம். ஸோ இந்த பன்னீருங்கிற பாலாடை கட்டி பாலை விட, கீரையை விட மிக அதிகமான மருத்துவம்ல நம்பர் 2வது இடத்துல இருக்கக்கூடியது. எலும்புகளை நல்லா உறுதிப்படுத்தும், மிக அதிக அளவுல கால்சியம் உள்ள ஒரு உணவு. நம்பர் 1 என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம நிறைய கூகுள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட்ஸு, அதாவது பாதாம், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், உளுந்து, காராமணி, வேர்க்கடலை, பீனட்ஸ்னு விதவிதமாக போடுவாங்க. மொத்தத்தில் பயிர் வகைகள். நம்பர் 1 அப்படிங்கிறது பயிர் வகைகள். இது எல்லா பயிரும் இதில் சேர்த்தி என்னென்ன பயிர், கருப்பு சுண்டல், வெள்ளை சுண்டல், கிட்னி பீன்ஸ், அவரைக்கட்டை, சோயா பீன்ஸ், பாசிப்பயிறு, கொள்ளு, நரிப்பயிறு, வேர்க்கடலை, பாதாம் பருப்பு, பிஸ்தா பருப்பு, இந்த எல்லா பயிரும் இதில் அடங்கும். அதனால் நம்ம இதில் கூகுளில் பார்த்து ஆல்மண்ட்ஸு, பிளாக் சன்னா, ஒயிட் சன்னா இப்படிலாம் இருக்க வேண்டாம், எல்லா வகையான பயிரும் இதில் அடங்கும். சிம்பிளாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் மளிகை கடைக்கு போனாலே நாளைக்கு கிட்னி பீன்ஸு, அவரைக்கொட்டை, சோயா பீன்ஸுன்னு இந்த எல்லா வகையான பயிர் வகைகள் நம்ம வாங்கலாம். இதை உடனே நீங்கள் நைட்டு ஊற வைக்கிறோமா, முளை கட்டணுமா அப்படிலாம் கேட்க வேண்டாம். பொதுவாக நைட்டு ஊற வச்சு அடுத்த நாள் நீங்கள் பயிரில் நிறையா காய்கறிகள் போட்டு சுண்டல் செய்கிறது, வேர்க்கடலையில் பெரிய வெங்காயம், தக்காளி, வெள்ளரிக்காய், பச்சை மிளகாய்லாம் போட்டு ஒரு மாதிரி வேர்க்கடலை மசாலா பண்ணுறது, இல்லை நீங்கள் சீனி கிழங்கு கூட மக்காச்சோளம் மற்ற பயிர்கள் போட்டு செய்கிறதுன்னு பயிரை வெரைட்டியாக விதவிதமான சேலடாக செய்து சாப்பிட்டு பழங்க, ரொம்ப ருசியாக இருக்கும். நான் திரும்ப சொல்கிறேன், எந்த ஆரோக்கியமான இயற்கை உணவு பழக்கத்துக்கு நீங்கள் மாறினாலும் அது மிக மிக அதிக ருசியுள்ள ஒரு உணவாக தான் இருக்கணும். சோயா பீன்ஸ் போட்டு நீங்கள் ஒரு ஃபுல்கா சப்பாத்திக்கு ஒரு சப்ஜி பண்ணிட்டீங்கன்னா சோயா பீன்ஸு, காலிஃப்ளவர், கேரட்டு, பீன்ஸ் போட்டு ஒரு மிக்ஸ் வெஜ்ஜி மாதிரி பண்ணலாம். அடுத்த நாள் பச்சை பட்டாணி கூட உருளைக்கிழங்கு, கேரட்லாம் போட்டு ஒரு மசாலா மாதிரி பண்ணலாம். எப்படினாலும் சரி, இதை மிக மிக ருசியாக
நீங்கள் பண்ணணும். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு வந்து ஒரு பயிர் சாப்பிட்னா உடனே அதை அவிச்சு அப்படியே சுண்டல் பண்ணி கொடுக்குற தவிர வேற ஒன்றும் தெரியாது. இந்த மாதிரி பயிரில் வந்து விதவிதமான ரெசிபிஸ் நம்ம பண்ணி ரொம்ப வெரைட்டியாக நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குறது நல்லது. அதனால் இந்த 5 உணவு எலும்புகள் நல்லா பலப்படுத்தும். கூடவே நீங்கள் செய்ய வேண்டியது உணவில் மஞ்சத்தூள், மிளகு இது 2 நல்லா சேர்த்துக்கோங்க. ரத்தத்தில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே அழிக்கக்கூடியது இந்த 2 விஷயமும். இந்த உணவை சாப்பிட ஆரம்பிச்சோன்னா ரொம்ப வருஷத்து வலி நீங்கள் வந்து 15 நாளைக்கு நான் சொல்கிற உணவை மாறி மாறி நீங்கள் டெய்லி ஒரு 100 கிராம் 150 கிராம் சாப்பிட்டுட்டு இருந்தீங்கன்னா ஒரு 15 நாளில் வலி குறையும். ஒரு மாதத்தில் கொஞ்சம் வலி குறையும். வலி குறைய வாக்கிங் போக ஆரம்பிச்சிடும். அதுலேயும் 10 நிமிஷம் உடம்புல வெயில் படுற மாதிரி வாக்கிங் போனால் மட்டும்தான் உங்களுக்கு எலும்பு சம்பந்தப்பட்ட நோய்கள் முழுமையாக குறையும். முழுக்க நிழலில் உட்காந்துட்டு இருக்கவங்களுக்கு இந்த எலும்பு சம்பந்தப்பட்ட வியாதிகள் குணமாகாது. ஏன்னா இப்போ எங்களோட ஹாஸ்பிட்டலில் வந்து பல வருஷம் ருமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ், ஆஸ்டியோபோரோசிஸ், கவுட்டு, சயாட்டிகா, சர்விக்கல் ஸ்பாண்டிலிட்டிஸ், லம்பர் ஸ்பாண்டிலிட்டிஸ் 10 வருஷமாக படுத்த படுக்கையில் இருக்காங்க. பாத்ரூம்க்கு 2 பேர் பிடிச்சி தூக்கிட்டு போகிறாங்கங்கிறவங்கள 2 மாதத்தில் எப்பேற்பட்ட வியாதியாக இருந்தாலும் நாங்கள் எந்திரிச்சு நடக்க வச்சிடறோம். அவங்க சொல்லுவாங்க, இந்த மாதிரி வியாதிகள் பல வருஷம் முட்டுவலி முதுகுவலி இருக்கவங்க 2வது மாதம் சொல்லுவாங்க, உங்கள் ஹாஸ்பிட்டலில் நான் ஒரு 10 வருஷம் முன்னால் பார்க்காம போனேன். முட்டுவலி எப்பேற்பட்ட முட்டுவலியாக இருந்தாலும் முழுமையாக குணப்படுத்தக்கூடியது. நன்றி, வணக்கம்.